சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. எதனால் நான் உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் சாயப்பா உன்னிடத்தில் இன்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் தேவையில்லாமல் அப்பா எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. உன் காலுக்குள் செய்வினையை ஒருவர் வைத்திருக்கிறார். உன் கால்கள் வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் இந்த நேரம் இந்த செய்வினையானது உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடிகின்றது. அது இப்பொழுது ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறது. உனக்கு இப்படி ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்ற முடிவோடு அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் இந்த நேரம், எதையுமே என் குழந்தை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லா மாற்றங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடன் வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த அப்பாவின் அன்பு உன்னை தொடர்வதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிட மாட்டேன். சாயப்பா, உன்னைதானே நான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது செய்வினை ஒன்று என்னை ஆட்டி படைப்பதாக நீ சொல்கிறாயே, செய்வினை ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதாக நீயே சொல்கிறாயே. அப்படியானால் எனக்கு தீர்வை கொடுப்பது யார்? என்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கப் போவது யார்? நான் விரும்பக்கூடிய நன்மைகளை எனக்கு தருவது யார்? நீயே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி என்னை கைவிட்டு விட்டாயானால் எனக்கான நல்லது எங்கிருந்து நடக்கும் என்று தானே என் குழந்தை நீ கேட்கிறாய். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவை நான் கொடுக்கின்றேன். உனக்கான நல்லது உன்னை தேடி வரும். இந்த நேரம் எல்லாவற்றிலும் நான் உடன் இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது, நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட உண்மைதான். சாயப்பா ஒன்றை சொல்கிறேன் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நான் உன்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டேன் என்பது அல்ல அதற்கு அர்த்தம். நான் உனக்கு இதை சொல்கிறேன் என்றால் இது ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய காயங்களை உனக்கு தந்திருக்கிறது என்பதனால்தான், இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனால்தான். எப்படி இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உனக்கென்று நான் உன்னை தொடரும் ஒவ்வொரு நேரமும் நீ எல்லா விஷயங்களையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கவனித்த பொழுது சில விஷயங்கள் உன்னை வலிமை இழக்க செய்திருக்கிறது. சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது. சில சமயங்களில் எல்லாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகமாக உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நான் இருக்கும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை இனிமேலும் நீ யோசித்து எதற்கும் கலங்கிவிட வேண்டாம். உன்னுடைய அப்பன் இந்த சாயப்பா உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று நான் உன்னிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். இனி எந்த நாளும் நான் உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒன்றை கண்டிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய துன்பமாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. உடனே இதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற முடிவிலும் உனக்கு இந்த பேராபத்திலிருந்து நல்லதொரு தீர்வை கொடுத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதிலும் நான் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எதையுமே எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம். உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு நான் முடிவை கொடுப்பேன். உன் காலுக்குள் இருக்கும் அந்த செய்வினைக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்தே தீருவேன். இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கான பல விஷயங்களை நிச்சயமாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும்
உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் காலமும் உனக்கு எல்லா நிலைகளிலும் உனக்கான பதிலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். எப்பொழுதும் போல உனக்குள் ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள் தான் இந்த செய்வினைக்கும் ஒரு காரணமாக மாறிவிட்டது. உன்னை சுற்றி இருந்து இவர்கள் வேதனைப்படுத்த துணிந்ததும் அவ்வளவு சுலபமாக உன்னை தீமைகள் நெருங்குவதற்கு ஒரு காரணமாகிவிட்டது. தீமைகள் உன்னை சூழச் சூழ இந்த வாழ்க்கையிலும் பல வேதனைகளை நீ கண்டு கொள்ள தொடங்கிவிட்டாய். உனக்கான தேவைகள், உனக்கான தீர்வுகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியதை நான் அறிவேன். பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதும் அதையெல்லாம் நீ கடந்து வந்திருந்தால், ஆனால் எப்பொழுது உன்னுடைய காலுக்குள் ஒரு செய்வினையை இவர்கள் வைத்தார்களோ, உன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இவர்கள் கொண்டு வந்து உன்னை தள்ளினார்களோ, அப்பொழுதுதான் இந்த சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்து இருக்கின்றேன். அப்பொழுதுதான் உன் அப்பாவிடத்தில் தனியாக பேச வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் சுற்றி சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை நீ மனமுடைந்து போயிருந்தாலும், உனக்கென இந்த அப்பா நடத்தும் சில விஷயங்கள் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாய் அப்பா உடன் இருந்து உனக்கு நடத்தும் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்பாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதை விடவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவா? இந்த அப்பாவின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது, தலை நிமிரச் செய்யும் அல்லவா? இதனையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே வழிநடத்த, இத்தனை பிரச்சனைகளிலும் உன்னை கண்டு சிரிக்கின்ற மனிதர்கள், நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு உன்னை ரசிக்கின்ற இந்த மனிதர்கள் என்று இதை எல்லாமும் தெரிந்து கொண்ட பிறகும் சாயப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று பார்த்தால், நான் உன்னோடு பேசுகின்ற நேரங்களில் எல்லாமும் இவர்கள் உன்னைத்தான் சுற்றி வருகிறார்கள். அப்படியானால் இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று அப்பா சொல்கின்றேன். அதனால்தான் அப்பா உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னதான் நடப்பதாக இருந்தாலும், உன்னை சுற்றி எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும், ஒவ்வொரு இடத்திலும் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கவனமாகத்தான் எந்த ஒரு விஷயத்திலும் நீ தீர்வுகளை காண முன்னே வர வேண்டும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு சாதாரணமாக நடந்து விடவில்லை. இது அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை நடந்து விடவில்லை. அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா எல்லா நேரமும் உன்னோடு உடனிருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன். உனக்கான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் நேரம் முழுக்க முழுக்க இந்த அப்பாவின் அன்பு உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும். ஆனால் சில நாட்களாகவே இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பா பல திட்டங்களை தீட்டியது உண்மை. உன்னை இந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வர உன் அப்பா நான் சொல்கின்ற சில விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துவது உண்மை. அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, இந்த அப்பா உடன் இருக்கும் பொழுது நீ எங்கும் கலங்கிவிட வேண்டாம் அல்லவா? உன்னை ஆட்டி படைத்த இந்த செய்வினை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா? எந்த ஒரு காரியத்திற்கும் செல்ல முடியாமல், எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்னே உன்னால் நிற்க முடியாமல், எதையுமே முன்னின்று நடத்த முடியாமல் என் குழந்தை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாக இருக்கிறாய். மிகுதியான கஷ்டத்திற்கு என் குழந்தை நீ முன்னே நிற்கிறாய். என்னவாகும் என்பதையும் எல்லாம் யோசித்து இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டிய நேரம் இது என்பதையும் எப்பொழுதும் நீ யோசிக்கும் நேரம். உன்னால் எதுவுமே முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள் நீ தள்ளிவிடப்படுகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னால் முடியாது நடக்காது என்ற நிலைக்கு மேலும் மேலும் பல விஷயங்களுக்குள் நீ தள்ளிவிடப்பட்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு என்று நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் ஒருபோதும் உன்னை துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையிலும் வேதனைகள் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்காதே. அப்பாவுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சாய் அப்பா உடன் இருந்து உனக்கு கொடுக்க இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து, எதிலுமே நான் இருந்து உனக்கு கொடுப்பது, இனி உனக்கான தேவைகளில் உன்னை வழிநடத்துவது என்று
இந்த செய்வினையை விரட்டி அடிப்பது என்று ஒவ்வொரு நிலைகளிலும் நான் முன்னெடுத்து வரத் தொடங்கிவிட்டேன் அல்லவா? இந்த செய்வினையை வைத்தவரே உன்னோடு இருக்கின்றவர்கள் தானே? சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாகவும் நீ இருந்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் சரியாக என் குழந்தை நீ செய்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை நகர விடாமல் செய்தது இந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகள் தானே. இவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய். உன்னால் முடியாது என்று இவர்கள் சொன்னவுடன் அந்த விஷயம் உனக்குள் பல எதிர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கியது. நீ உன்னை பற்றி மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் அது உனக்கு நிச்சயமாக வராது. உன் அப்பா அதை நான் தடுத்து நிறுத்துவேன். உனக்கு யார் செய்வினைகள் செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்பி அடிக்கும். அது அவர்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் என்பது இந்த அப்பா உனக்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.